இருக்கிறீங்களா? இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த கிரேட் ப்ராமிஸ் வேர்ட் என்ன எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க. எபேசியர், நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஓகே, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு இருக்கீங்களா? இதா பண்ணிருங்க சொல்லும். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில், அதாவது சில காரியங்களை கர்த்தர் சில நேரங்களில் சரியாய் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்க ஒரு ஆமீன் காணும், ஒரு அல்லேலூயா காணும். ஏன் சொல்ல வர அப்படின்னா, தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை சரியா செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க கம்யூனிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? முன்னாடி வரீங்களா? கம்யூனியனுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க. when something is sealed, it is marked with the owner's name. நீங்கள் எங்கேயாவது ஒரு முத்திரை போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஓனருடைய பெயர் இருக்கும். ஆமாவா இல்லையா? முத்திரை என்பது இந்த தேசத்தில், பட்டணத்தில், நாட்டில், வீட்டில், இப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு சரியாக எதுவுமே செய்யலை அப்படின்னா பேங்க்லேருந்து முத்திரை போட்டு வந்துடுவாங்க. எந்த பேங்க், அந்த பேங்க்கோடைய நேம் இருக்கும், யாரும் தொட முடியாது, நானே போய் ஓப்பன் பண்ண முடியாது. அதை விட மேலானது, என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கி நான் சிதைந்து விடாதபடிக்கு கரங்களில் ஏந்தி தாங்கி தப்புவித்து எனக்குரிய போசாக்கை என்னுடைய தாயின் மூலியமாய் கொடுத்து 9 மாதம் முடியும் போது என்னை வெளியே அழகா எடுத்து குடும்பமே என்னது சொந்தமெல்லாம் சேர்ந்து இவன் இவனை மாதிரி இருக்கிறானே, இவன் அப்பா மாதிரி இருக்கிறானே, இவனை தாத்தா மாதிரி இருக்கிறானே, இப்படிலாம் சேர்ந்து கொஞ்சி வெளியே கொண்டு வர்றாரு. பார்த்தீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அந்த அப்பா சொல்றாரு, நான் உன்னை சீல் பண்ண போறேன். இந்த சீலோட மீனிங் என்னன்னா, நான் தான் ஓனர். நான் தான் ஓனர்ன்றார். நான் தான் யாரு? ஓனர். இப்போ சின்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பனை பார்த்து ஸ்கூலில் நீங்கள் போய் நின்றீங்கன்னா தகப்பனை பார்த்து அவ்வளோ, நான் இங்கே வெளியே நின்றுட்டு இருப்பேன், அந்த தகப்பன்மார் தாய்மார் அந்த குழந்தைகளை விடும்போது அந்த தகப்பன் கேட்பார், எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னுவார். அழகாக கொடுக்கும். யார் முத்தம் கொடுக்குறா? சரியா, வீட்டுக்காரம்மா வெளியே போயிடுச்சு. ஓகே, என்ன சொல்லுவார்? ஒரு முத்தம் கொடுன்னுவார். அந்த குழந்தை முத்தம் கொடுத்துட்டு அழகா ஓடும். ஒரு ஐஃபை கொடுன்னுவார். ஐஃபை கொடுத்துட்டு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. இதை தேவன் எனக்குள்ளார விரும்புகிறார். என் புள்ள எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், எனக்கு ஐஃபை கொடுக்கணும், எனக்கு டாட்டா காட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதை ஒரு ஓனர் விரும்புறது தப்பா தவறா? நல்லதா? ஏன் என்ன இந்த உலக, அதாவது மீனை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அப்போ என் பிள்ளைக்கு எனக்கு என்ன கொடுக்கணும், இந்த உலக பிரகாரமான நான் இவ்வளோ அறிந்திருக்கும் போது என்னை உருவாக்கி இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, இதுல சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்றது, நமக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? உங்களுக்கும் எனக்கும் யாரோட போராட்டம் இருக்குது? ஏன்னா பைபிளில் தெளிவாக சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் உன்னை சீல் போட போறேன்னு சொல்லிட்டாரு.
6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்லுது, ஏன் உனக்கு சீல் போடுறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த உலகத்துல பிரச்சனை இருக்கு. You need to face a lot of problem in your life. You have a lot of problem in your life in this world. இந்த உலகத்துல நீ வாழ்ற நாட்கள்ல அநேகமான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை மேற்கொள்ளுகிறதுக்கு ஒன்னால முடியாது. உன் சொந்த பலன், முன்னாடி வாங்கடா, உன் சொந்த பலத்தால முடியாது. யாரால முடியாது சொல்லுங்க. ஹலோ, பலவானை முந்தி கட்டினால் ஒழியா அவன் கொள்ளை பொருளை கொள்ளையிட முடியாது. இப்போ நான் நேற்று ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா எங்கே இருக்கீங்க, நாளைக்கு கம்யூனியன், ஜிம்மில் இருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன்றார். ஆனால் பேரை சொல்லலை. நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க, எந்த உடம்பு பல்ஜாக இருக்கோ அவர் தான் ஜிம்முக்கு போகிறார். சரியா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு ஆமே இல்லை சோமாஸ் 2 சாப்பிட்டாருன்னா அவர் தான். சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ டெய்லி கறியா சாப்பிட்டு உடம்பை நல்லா புஷ்டியா மாற்றி ஸ்ட்ரென்த்தை ஏற்றி வச்சினாலும் முடியாது. ஆனால் தேவனுடைய தயவு இல்லைன்னா அந்த அதிகாரம், துரைத்தனங்கள், அந்த என்னது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை உங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாம். 40 நாள் காலையில் மத்தியானம் நைட்டு கூட உபவாசம் போடலாம். ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு நைட்டு தூங்கலாம். ஒண்ணுமே இல்லை. எங்கெங்கேயோ போயிட்டு நீங்க ஒவ்வொரு மீட்டிங்லையும் தலையை கொடுத்து நீங்க பாட்டில் ஜெபம் பண்ணிட்டு ப்ராபஸியை வாங்கிட்டு வரலாம். ஒன்றும் நடக்காது. இல்லை, நீங்க இரவும் பகலும் ஏதாவது தேவனுடைய வார்த்தையை பேசி பேசி படிச்சு டிவியை ஆன் பண்ணி ஏதாவது கிறிஸ்தவ மெசேஜில் உட்காந்து நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உங்க மேல் போடப்படலைன்னா யூ ஆர் நாட் எஸ்கேப் ஃப்ரம் த சீன். பாவத்திலிருந்து நீங்க எஸ்கேப் பண்ண ஆகவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ பரிசுத்த ஆவியினுடைய பெற்றுக்கொள்கிறதற்கு நீங்க தயாராயிடுங்க. ஏன்னா அவர் செய்ய போகிற அதிசயமான அற்புதமான காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்டா மட்டும்தான், அதை பெற்றுக்கொள்கிறதற்கும் அவர் வரும் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில மகத்துவத்தையும் மேன்மையும் பெற்றுக்கொள்கிறதற்கு இப்பொழுது முத்திரை போடப்பட வேண்டும் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்கெங்கே போய் முத்திரை போடுறோம், என்னமோ செய்கிறோம். இந்த வோக்கல் பிராக்டிஸ், அந்த 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஓகே, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு ஒரு நாள், இல்ல அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க. உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம். இல்ல, சாத்தான் எத்தனை வசனம்? 12 தான் வசனம். சாரி 8டா. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்போ ஏற்கனவே யோபு மேல கர்த்தர் முத்திரை போட்டு வச்சிட்டார். இப்போ பிசாசை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல கண் வச்சிட்டு இருக்கியாடா நீயே? அல்லோ, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்படலைன்னா ஆண்டவர் எனக்கு வர்ற துன்பத்தை ஓரத்திலிருந்து பார்த்துட்டு இருப்பாரே ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? ஹலோ, எனக்கு பிரச்சனை வரும்போது, என்ன ப்ராப்ளங்கள் மேற்கொள்ளும் போது, சத்துருவானவன் என்ன ஓவர் கம் பண்ணும்போது, பிசாசானவன் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது, எனக்கு பில்லி சூனியம் வச்சவன் எனக்கு முன்பாக இவன் அழிஞ்சு போகிறத பார்த்துட்டு இருக்கும்போது,
ஏவலின் ஆவியை அனுப்புனவன் எனக்கு முன்பாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைனான்ஸில் என்னுடைய ஆரோக்கியத்தில் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னை இழந்து போகிறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பார். ஆமாவா இல்லையா ஆண்டி? ஆமாவா இல்லையா? என் சத்துரு நான் எப்போ அழிவேன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறான். அதை தான் இது சங்கீதக்காரன் தாவீது தெளிவாக சொல்கிறான். அதில் தான் சொல்கிறான், என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றான். அப்போ சங்கீதக்காரனுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சத்துரு அவனை துரத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த சத்துருவை மேற்கொள்ளும்னா தேவனுடைய அபிஷேகம் என்கிற எண்ணெய் என் தலையில வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க சொல்றாரு, பிசாசை பார்த்து என் தாசனாகிய யோபின் மேல கண் வச்சிட்டியாடா நீயே, டே அவனுக்கு முத்திரை போட்டிருக்கிறேன்டா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் முத்திரை போட்டிருக்கேன், உன்னை தொட முடியாது. அப்புறம் சொல்றாரு, இவன் யாரு தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக்கிய இவனை போல ஒரு நல்லவன் இந்த தேசத்துல, இந்த பூமியில யூத் தேசத்துல இல்லடா. அவனை எப்படி உன்னால தொட முடியும்? தேவன் எதிர்த்து நிற்பாரா? யுத்தம் என்னுடையது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீயே பாடுறா, ஜெயத்தை நீ எடுத்துக்கொண்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க முத்திரை போட்டீங்கன்னா யுத்தத்தை தேவன் பார்த்து கொள்வார், ஜெயத்தை நீங்க எடுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சொன்னதுதான். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனு புத்திரன் அல்ல. நான் சொல்ல வேதம், இட்ஸ் எவ்ரிதிங், the scripture word is saying everything is clearly. பட் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினுடைய முத்திரை எனக்குள்ளார இருக்கு என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கும்போது தான் என்னால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. அதே இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிஞ்சிருச்சு. என்ன அழிஞ்சிருச்சு? யோபுடைய பிள்ளைங்கள்லாம் அழிச்சிட்டான், வயக்காட்டில் அழிச்சிட்டான், ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் வெளியே உட்காந்து சொரிஞ்சிட்டு இருக்கிறான், ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறான், ரத்தமும் சலமும் ஒழுகுது. வீட்டுக்குள்ளார அவனை அலோ பண்ண மாட்டா. யாரு? அவன் ஒய்ஃபு. ஏன்னா வீட்டுக்குள்ளார நார ஆரம்பிச்சிரும், வீட்டுக்குள்ளார என்ன ஆகும்? ரொம்ப வாடை வந்துடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இவ வெளியே வாசல்ல எட்டி பார்த்து, இன்னும் நீ சாகலையா? அந்த கமெண்ட் எழுதுறாரு, இன்னும் நீ சாகலையா? யாரை கேட்கிறா? தன்னுடைய புருஷனை பார்த்து கேட்கிறா, இன்னும் நீ சாகலையா? அவசர பைத்தியக்காரி. அந்த இடத்துல அவன் சொல்லல, பைபிள் இருக்கான்னு தேடாதீங்க, அட பைத்தியக்காரி. தேவனிடத்துல நன்மையை பெற்று இந்நாள் வரைக்கும் திருப்தியா இருந்துமே, அவரிடத்துல கொஞ்சம் தீமையை பெற இதுல என்ன தவறு? ஒரு நாள் வரும், அந்த நாள் தேவனுடைய ஆசீர்வாதம் ரெட்டிப்பா இருக்க போகுது. அன்னைக்கு நீ தான் என் ஒய்ஃப்ன்றத இவன் மனசாலேயே பார்த்துட்டு தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்லாவே தெரியும், ஏசுவாமி என்னை முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு, என்னை முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. என் சரீரத்தை, என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய செயல்பாடுகளை, என்னுடைய ஜீவனை பிசாசு தொட முடியாது என்பதை யோபுக்கு நல்லாவே தெரிஞ்சு அதை பார்த்து சிரிச்சிட்டு, இன்னைக்கு நான் வெளியே இருக்க போறேன், நாளைக்கு நான் தங்க கட்டில படுக்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே, முத்திரை என்பது பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் லிட்டரலா பவுல் பார்க்கிறார். எபேசு பட்டணம் ஒரு பெரிய வியாபார ஸ்தலம், கப்பல்கள் நிறைய இருக்கிறது, விதவிதமான வீட்டுகளுக்கும் இந்த அலங்கார பொருட்கள் செய்கிறதற்கான மரங்கள், பெரிய வனம் அங்கே இருக்கிறது. கேட்குறீங்களா? எபேசு பட்டணத்தை சுற்றி திரியும் போது பவுல் அப்போஸ்தலன் இதை பார்க்கிறார். இதை பார்த்துட்டு, ஆனால் பவுல் அப்போஸ்தலன் யாருக்கு எழுதுறாரு? எபேசு பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த சாப்டர் எழுதுறாரு. டே, நீங்கெல்லாம்
ரொம்ப பின்தங்கி போயிட்டீங்கடா, விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்க, நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முத்தரிக்கப்படல, இன்னும் என்ன பண்றீங்க, பாவத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் மனம் திரும்புங்கன்னு சொல்றதுக்கு தான் இதை என்ன பண்றாரு, அதை பேசுறாரு. அவர் லிட்டரலா அந்த எபேசு பட்டணத்தில் சுத்தி பார்க்கும்போது அந்த வியாபாரத்தை பார்க்குறாரு. அதுல இப்ப நான் ஒரு பையரு, இவர் செல்லரு, என்னது மரம், நான் போய் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்தந்த மரம் வேணும்னு இவர்கிட்ட சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த மரத்தில் என்னுடைய பெயரை போட்டு என்னுடைய அட்ரஸ் ஒரு முத்திரை குத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அந்த மரங்களில் முத்திரை குத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கப்பல்லையோ இல்லை நதியிலையோ விடும்போது இவர் காத்துட்டு இருப்பாரு. எங்க காத்துட்டு இருப்பாரு, இவர் இருக்கிற இடத்துல காத்துட்டு இருப்பாரு. அந்த மரம் வரும்போது அந்த மரத்தை பரட்டி பரட்டி பார்ப்பாரு, டே இது ஏன் முத்திரை போடப்பட்டது, இது எனக்குரிய மரம், அங்க யாரும் சண்டை போட முடியாது. ஒரு அல்லேலூயா. இது லிட்டரலா அங்க நடக்கிறத பவுல் அப்போஸ்தலன் பார்த்து அதை எழுதுறாரு முத்திரையை குறித்து. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஏன்னா இவருக்கு முத்திரை போடப்பட்ட அந்த மரத்தை நான் எடுக்க முடியாது, வேற யாரும் தொட முடியாது. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் பிசாசானவன். ஏன்னா ஏற்கனவே ஆதாமி ஏவாளையும் நல்லா உருவாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளார சுத்த விட்டு அன்னைக்கு வரைக்கும் அவங்க நடந்தான் போறாங்க. அந்த பழம் இருக்கு பார்த்தீங்களா, என்னது நன்மை தீமை அறிகிற பழம் இருக்கு பார்த்தீங்களா, அது தலையில தான் தட்டுது, அந்த மரம் ஃபுல்லா தொங்குது, அது தலையில தட்டுது, இவன் தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறான். பிசாசு பாம்பான் ரூபத்தில் என்னைக்கு வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்கும்போது அது பார்க்கறதுக்கு அழகா மாறுதியா, அது இச்சையை உருவாக்குறதாய் மாறுகிறது, சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த சாபத்தின் விளைவு இன்னைக்கு நீங்களும் நானும் சித்திரடக்கும், நீங்கள் நானும் சித்திரடக்கும். ஒரு பெரிய அன்னைக்கு போட்ட கோலம், முகத்தில் தருத்திரிய கோலம், வறுமையின் கோலம், சண்டையின் கோலம், கொலைகார கோலம், வியாதியின் கோலம், வெறுப்பின் கோலம், ஏன் பண்ண முடியாத கோலம், களஞ்சிய நரம்பாத கோலம், அன்னைக்கே பிசாசனம் எல்லா முகத்திலையும் போட்டான். கர்த்தர் உடைச்சாரு. இப்ப சொல்றாரு, அதனால உன்னை விடவே மாட்டான், நான் முத்திரை போட்டா மாத்திரம் நீ பாதுகாக்க முடியும், நான் உன்னைய என் மகன்னு நான் எடுத்தா மட்டும்தான் நீ பாதுகாக்க முடியும், இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ விழுந்து நாசமாகி சின்ன பின்னமாக்கி எப்படியோ சீரழிஞ்சு போயிடுவேன், சீரழிஞ்சு போயிடுவேன். பரத்துக்கு நேராக கரங்களை தீட்டுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு முத்திரை போட்டுருங்கப்பா, முத்திரை போட்டுருங்கப்பா, ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நான் சொந்தமாக வரணும்பா. நீங்கள் தான் என்னுடைய ஓனர், நீங்கள் தான் என்னுடைய ஓனர். ஆண்டவரே, அந்த முத்திரையின்படி தான் நான் ஆண்டவரே இந்த உலகத்தில் இனி நான் நடக்கணும். இயேசு சுவாமி, ஆண்டவரே, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட போது, நான் விசுவாசியான போது எனக்கு முத்திரை போட்டு பாதுகாத்தீங்க. ஆனால் நான் அந்த முத்திரையிலேருந்து விலகி வந்து சத்துருவின் கரத்தில் அகப்பட்டு ஆண்டவரே மீள முடியாமல் ஆண்டவரே தவிச்சு கொண்டு இருக்கிறப்பா. வியாதி, வறுமை, பலவீனம் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து அமுக்குது. எங்கே, அதாவது அது கஷ்டப்பட்டு சம்பாரித்து எங்கே தான் போய் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது. நீங்களும் நானும் ஏன் போய் ஆஸ்பத்திரியில் கியூவில் நின்று டோக்கன் எடுக்கணும்? முத்திரை போடலை, பரிசுத்தருடைய முத்திரை இல்லை. நீங்களும் நானும் ஏன் கடையில் போய் ஏதாவது கடன் வாங்கணும்னு ஏன் நிற்கிறோம்? பரிசுத்தாவினுடைய முத்திரை போடலை. நீங்களும் நானும் ஏன் எதை செய்தாலும் ஒன்றுமே செய்ய முடியலையே, ஒரு வெற்றியை காண முடியலையே, கையில் வாங்குறதெல்லாம் சோசியக்காரன்ட்ட போய் பார்த்தா ஓட்டை இருக்கியா, எதுனாலும் நிற்காதுன்றான், அதையும் நம்பிடுறோம். ஆமாம் தானே? அதையும் நம்பி நானும் பார்க்குறேன். எனக்கு சின்ன வயசில் சொன்னால் உனக்கு ஓட்டை இருக்குது கல்யாணம் பண்ணோன்னே, நானும் கண்ணாடியிலையும் பார்த்தேன், எப்படியும் பார்த்தேன், ஓட்டை எது இருக்காயா? இல்லை, கரெக்டாக இருக்குது. எங்கடா அவ்வளோ இது? பரிசுத்தாவினுடைய முத்திரை போடலைன்னா சோசியக்காரன்ட்ட போய் சோசியம் கேட்கணும். பரிசுத்தாவினுடைய முத்திரை போடலைன்னா இங்கேருந்து ஃபோன் பண்ணி டோக்கன் எடுத்து வைன்னு சொல்லணும். பரிசுத்தாவின் முத்திரை போடலை அப்படின்னா இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதுக்காவது ஒன்றுக்கு எங்கேயாவது போய் மனுஷனை தொங்கிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தொங்குவான்.
பிசாசு தூர இருந்து வேடிக்கை பார்ப்பான். அதுதான் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர். எஸ்தர், இதை முடிச்சிடறேன் உங்களுக்கு. அதாவது ஓகே, இதை முடிச்சிடறேன். துரைத்தனங்கள் என்னது? துரைத்தனங்கள் என்பது என்னென்ன இருக்கு? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இப்போ துரைத்தனங்கள் என்பது பிரின்சிபாலிட்டிஸ், அப்படிதானே? துரைத்தனங்கள் என்பது பிரின்சிபாலிட்டி. பாருங்க, குறிப்பிட்ட நாடுகள் அல்லது பகுதிகளை கட்டுப்படுத்தும் உயர்நிலை தீய ஆவிகள். அந்த துரைத்தனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னா குறிப்பிட்ட நாடுகள். இப்போ அமெரிக்கா தேசம் சில நாடுகள் என்ன பண்ணுது, தனக்கு அடிமையாக தான் இருக்கணும், இவன் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்றாங்கல்ல. அதே போல் இதில் தீய ஆவிகள், அந்த ஆவிகள் என்ன பண்ணும், அதான் துரைத்தனங்களின் ஆவிகள். அது என்ன பண்ணும், அதுக்கு இஷ்டப்படி என்னை கட்டுப்படுத்தி நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்கிறத கேட்கணும், நீங்கள் முத்திரை போடலைன்னா அதுக்கு நான் அடிமையாக இருக்கணும். சொல்லுங்க, அதுக்கு நான் அடிமையாக இருக்கணும். ஸோ ஒரு தடவை நான் ஒரு இதுக்கு போய் இன்னர் ஹீலிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு இது கொடுத்துட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு ஸ்பிரிட்டாக நான் கமாண்ட் பண்ணும்போது, ஒரு நல்ல அம்மா, நான் ஸ்பிரிட்டை கமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நாக்கு வந்து இவ்வளோ நீளம் வந்துச்சு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கும் அந்த நாக்கு, அப்படி வெளியே வந்துச்சு. அப்படி சொல்லட்டும் போது நானே பயந்துட்டேன். டிராகன் ஸ்பிரிட்டு. அப்போ பயந்துட்டேன் அப்படின்னா அது பார்க்குது, நான் யாரு தெரியுமா, நீ யாருன்னா எனக்கு என்ன, நான் இயேசுவின் நாமத்தினால உன்னை விரட்டணும்னு வந்திருக்கேன். நான் தான். ஹலோ, இருக்கீங்களா? அந்த ஸ்பிரிட் என்னோட பேசும்போது சொன்னிச்சு, நான் சொன்னேன் பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு. அது என்கிட்ட கேட்டுச்சு, என்ன விரட்ட முடியுமா? நான் விரட்ட மாட்டேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தை சொன்னேன்னா நீ ஓடுவ, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சேன், ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அலலியா சொல்லுவோமா, கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. எந்திரிச்சு அந்த அம்மா சொல்லுது, நான் எங்க இருக்கிறேன்? நீ இங்கே தாம்மா இருக்கிற. இப்போ நான் யாரு? இயேசுவுடைய பிள்ளை. போய் ரட்சிக்கப்பட்டு உங்க பாஸ்டர்ட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு போ. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ரெண்டாவது, அதிகாரங்கள், த பவர், அப்படிதானே? வல்லமை சொல்லுது பாருங்க, மனிதர்களின் சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய தீய சக்திகள். அந்த அதிகாரம் அந்த வசனத்தில் சொல்லுது பார்த்தீங்களா, அது அந்த அதிகாரம் என்பது மனிதனுடைய சிந்தையை பாதிக்க வேண்டிய. கூட ஒய்ஃபோட தான் போயிட்டு இருப்பான், அங்கே ஒரு பொண்ணு இதை கூட கொஞ்சம் பல்ஜா நல்லா இருக்கும், வெள்ளையா இருக்கும், இதை விட்டு அங்கே பார்ப்போம். ஏன்னா சிந்தனை சொல்ல ஆரம்பிச்சிடும், பாடுறா நல்லா இருக்கும். ஆண்டி சரியாக தான் சொல்கிறேன்னா? உங்களை சொல்லலை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதா? நல்லா ஜாம் பண்ணுவான், அந்நிய பாஷையில் பேசுவான். அவன் நண்பன் வந்து சொல்லுவான், மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு நல்ல படம் போட்டிருக்காண்டா, அந்த படம் சூப்பராக இருக்கும்டா, நம்ம போகலாம்டா. இல்லைடா வேணாண்டா, எனக்கு நல்லா பிடிக்காதுடா, நான் ஏசாமி கும்பிட்றேன்டா. அவன் 4 தடவை போஸ்ட் பண்ணும்போது இந்த சிந்தையில் அவனுக்கு பிரச்சனையாகி என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி வாடா போகலாம். ஹலோ, அந்த மனிதர்களின் சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய தீய சக்திகள், அதிகாரம். ரொம்ப கேர்ஃபுல்லு, உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம். எதை நீங்கள் யோசிக்கிறீங்க, எதை செய்கிறீங்க? அப்படியே செல்ல நோண்டிகிட்டே இருப்போம். செல்ல நோண்டிகிட்டே இருக்கும்போது இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப்போ எதையோ ஒன்று நோண்டிகிட்டு இருப்போம். நம்ம எதையோ ஒன்று, ஒரு கிறிஸ்தவ பாட்டை நம்ம செலக்ட் பண்ணி பாடுவோண்டான் இருக்கோம். அதை பண்ணும்போது ஏதோ ஒன்று வரும், இதை கொஞ்சம் பார்ப்போம்டா, இது கொஞ்சம் நல்லா இருக்குடா, இதை கொஞ்சம் பார்ப்போம், நல்லா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல். மூன்றாவது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் த வேர்ல்ட். த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், த கிங்டம் ஆஃப் பிரைட்னஸ், 2 இருக்கு. நான் முத்திரை போடப்பட்டனா அந்த பிரைட்னஸ்ல இருப்பேன், நான் முத்திரை போடப்படலன்னா அந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் என்னுடையது. அங்க சாபம் இருக்கிறது, அங்க பாவம் இருக்கிறது,
அங்க அழிவு இருக்கிறது, அங்க நாசம் இருக்கிறது, நான் பட்டினி கிடந்து சாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் பாருங்க, உலகின் பாவம், அறியாமை மற்றும் இருளின் பிறப்பு ஆவியவைகள். அந்த ஆவிகளுடைய அந்த வேலைகள் என்னன்னா, உலகத்தில் எங்கெல்லாம் நான் ஸ்டடி பண்ணுவேன். இந்த கார்ப்பரேட் அனாயிண்டிங் இருக்கும். சில நேரங்களில் போய் ஸ்டடி பண்ணுவேன். ஒரு இடத்துல காளியினுடைய சிலை இருக்கும், ஒரு இடத்துல முருகனுடைய சிலை இருக்கும், ஒரு இடத்துல விநாயகருடைய சிலை இருக்கும். இவங்க 3 பேருமே கார்ப்பரேட் அனாயிண்டிங்கில் செயல்படுவாங்க. நீங்க காளி இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவரு விநாயகர் என்ன பண்ண மாட்டாரு, தொடர்புள்ளவர்களா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம தான் ஃபோனில் பேசி தொடர்புள்ளவர்களா இருக்காங்கன்னா, அவங்களும் ஃபோன் வச்சிருக்காங்க, சிக்னல், அவங்களும் பேசுவாங்க. டேய் இப்படி பண்ணலாம்டா, இந்த ஏரியாவில் நீ இதை பிடிச்சிக்கோடா, அதை விட்டுறாதடா, நான் இங்கே ஏரியாவில் பிடிச்சிக்கிட்டேன்டா, இத்தனை பேர் இருக்காங்கடா. சாயந்தரம் உட்காந்து அவங்க எல்லாம் பிளானிங் மீட்டிங் நடக்கும். டேய் ஏரியாவில் இத்தனை பேரை பிடிச்சி வச்சிருக்கேன்டா, அவனுக்கு கல்யாணம் ஆகாதடா, விடவே மாட்டான்டா, வந்த மாப்பிள்ளையெல்லாம் விட்டுட்டு, வந்த மாப்பிள்ளையெல்லாம் போக சொல்லியாச்சுரா, பொண்ணெல்லாம் போக சொல்லியாச்சுரா. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் கரெக்டாக பிளான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படும். பரலோகத்தில் தான் சித்தம் செய்யப்படுது, பூமியில் அவன் செய்ய விடாம என்ன பண்றான், தடுக்கிறான். ஆனா முத்திரை போடப்பட்டாதான் உடையும். அடுத்தது 4வது, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் the spiritual weakness in high place. பாருங்க, உயர்தரமான ஆன்மீக தலங்களில் இருந்து கொண்டு விசுவாசிகளை கெடுக்க நினைக்கும் பொல்லாத ஆவிகள். உயர்தரமான ஆன்மீக ஸ்தலங்கள்ல இருந்து நான் ஸ்ரீலங்கா போகும்போது கதிர்காமம் போயிருந்தேன். அந்த கதிர்காமம் சிவனொளி பாதை இருக்கும், அது பார்த்தீங்கன்னா நடந்து போக முடியாது, மலையில போகணும், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தலம் இங்க என்ன இருக்கு? மெலிட்டாவை பார்த்து ஆண்டவர் நல்லவர், நீ ஏற்றுக்கொள்ளோ, நீ பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போறாரு, நீ வளர்கிற நாட்களில் தேவன் உனக்கண்டு வைத்திருக்கிற பெரிய மேன்மையான காரியத்தை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறாரு. இதெல்லாம் நான் சொல்லி சுவிசேஷன் சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான், 4 பேர் அனுப்பிச்சு விட்டு நல்லா வெளுத்து சட்டையை கிழிச்சு அனுப்பிச்சு விடுவான். உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவன். இது எல்லாம் பிசாசானவன் என்னெல்லாம் நமக்கு அகென்ஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கொண்டிருப்பான். ஆனா தொடர்ச்சியான போராட்டம், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறபடினா நான் ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அலையிலியா சொல்லுவோமா? நாம் கரெக்டாக 10 ஆச்சு முடிக்கணும்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலியா சொல்லுங்க. நான் 10:30 தான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். முடிக்க வேணான்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
பின்னாடி மட்டும்தான் வருது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய போறேன். ஆமென் சொல்றீங்களா, அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். சரியா? பாருங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. நான் சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் அடுத்து வருவேன். அடுத்து என்ன வசனம் எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. பால் அவர்தான் இந்த தீமோத்தேயு எழுதின நிருபத்தை யார் எழுதினது? பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அவர் சொல்றாரு பாருங்க, பால் ரிமைண்ட் திமோத்தி ஆஃப் த நீட் டு ரியலி ஆன் த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப். அதாவது பவுலை பார்த்து சொல்றாரு, நீ வாலிபனா இருக்கிற, தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு. யார் அந்த நல்ல மனுஷன்? அதனால தான் எதிர்த்தாப்புல உட்கார வச்சிருக்கிறேன். சில நேரங்களில் நல்லா மெசேஜ் கொடுக்கணுன்னு அங்கே பார்த்தோன்னே பயந்து மாறிடும். ஆனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கர்த்தர் கூட இருக்கிறார். ஓகே, என்ன சொல்றாரு பாருங்க, பால் ரிமைண்ட்ஸ் திமோத்தி ஆஃப் த நீட் டு ரியலி ஆன் த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப். தீமோத்தே, நீ வாலிபனா இருக்கிற, இங்க இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க, உன்னோட இருக்கிறவங்க நிறைய பேர் விடோஸா இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நீ பேசும்போது நீ இடறி விழுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, அதனால நீ பாதுகாக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை உனக்கு வேணும்டான்ற. நீ பாதுகாக்கப்படணும்னா, நீ சரியா தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும் அப்படின்னா, நீ தேவனோட நல்ல உறவுல இருக்கணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்? பரிசுத்தாவினுடைய முத்திரை உனக்கு போடப்படணுன்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள்ல, உடைய பொருளாதாரத்துல, நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளில பாதுகாக்கப்படணும்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் முத்திரை உங்களுக்கு போடப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய ஆவியை காத்துக்கொள்ளணும். இன்னொரு சொல்ல பாருங்க, the gospel should be God as a treasure. அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷம் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று, இன்னொன்று அது விலையேறப்பட்ட ஒன்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இந்த வேதத்தில் உள்ள சுவிசேஷம் அது என்னுடைய வாழ்க்கையில் அது பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது, அது விலையேற பெற்றதியா. ஏன் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் தெரியுமா? தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தூங்குனவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், கர்த்தர் நல்லவர். ஏதாவது இன்னைக்கு ட்ரீட் இருக்காடா? ஏதாவது வடை வாங்குறீங்களா, டீ வாங்குறீங்களா? எதுவும் உண்டா? டீ போயிட்டாங்களாம், டீ தான் போயிருக்காங்க. ரைட்டு, பாருங்க, அழகா சொல்றாரு. எபேசியர் 4:30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னொன்னு, இந்த மீட்கப்படுகிற நாட்கள் ஒன்று உண்டு. இப்ப சொல்றாங்களா, ஆண்டவர் வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாருன்னு சொல்றாங்க, பாத்தீங்களா? எங்க வந்துட்டாரு? வருவார், வருவார். அந்த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, அந்த ஜட்ஜ்மெண்ட் சாதாரணமானதல்ல. இப்போ ஆண்டவர் எங்கே வருவாராம்? அந்த சியோன் மலையில் இறங்கி எருசலேமின் கிழக்கு பகுதியில் அங்கேருந்து நடந்து வருவாராம். இன்றைக்கி அந்த சியோன் மலையில் ஒரு பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, டிவியில் போடுறாங்க, அந்த இதில் போடுறாங்க. நான் போய் பார்க்கல. யார் பார்க்கல? நான் போய் பார்க்கல. அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். பட் அது உண்மை என்னன்னு தெரியாது. பட் இன்னொரு உண்மை தெரியும், பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறது உண்மை. ஆனால் இந்த பட்டணத்தில், தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய பரிசுத்த ஆனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எருசலேமின் கிழக்கு பகுதியில் ஆண்டவர் வருகிற அந்த வழிகளில் இன்னைக்கு அவங்களுக்கு கல்லறை வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். இருக்கீங்களா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார்.
நான் எங்கே என்னை பெதைச்சாலும் நான் எந்திரிப்பேன். நான் உண்மை உள்ளவனாக இருந்தால் வசனம் 1 தெசலோனிக்கர் 5:23 என்ன சொல்கிறது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அவர் வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. நான் குற்றமற்றவனாய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த வருகையில் என்னை எடுத்துக்கொள்வார். இல்லைன்னா நான் கடலுக்குள்ளேயே தான் கிடப்பேன். பிசாசனுடைய நியாய தீர்ப்பில் உள்ளே போயிடுவேன், எந்திரிக்க மாட்டேன். வசனம் சொல்லுகிறது, முதலாவது பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். பரிசுத்தவான்களாம், பரிசுத்தவானாக இருந்தால் தான் எந்திரிக்க முடியும். அங்கே கல்லறை வாங்கினா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப அதான் சொல்றாரு, அந்த மீட்கும் நாளுக்கண்டு நீங்கள் என்ன பண்றீங்க? முத்திரை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் வரும்போது நான் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும் மட்டும் என்னைய, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய காரியங்களை, ஏன்னா வசனம் தெளிவா சொல்றாரு, இது தேவனுடைய ஆலயம். இது யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுக்கிறதற்கோ, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தலையான கிறிஸ்தியனோட கூட இருக்கிறாரு. தலையான கிறிஸ்தியன் மேல அந்த முத்திரை போட்டா மாத்திரம்தான் அது என்ன பண்ண முடியும்? நான் ஆண்டவர் வரும் மட்டும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா இடையில என்ன பண்ணிடுவேன்? எங்கிட்டாவது பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு என்ன பண்ணிடுவேன்? தப்பி ஓடி போயிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் முத்திரை போடப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் யாரோடதல்ல, அவர் எல்லாமே பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாமே பார்த்துக்குவார். The Holy Spirit has a sealed, பாருங்க, authorized as a representative and 12 in inner men. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் எனக்கு முத்திரை போடுகிறதற்கு அங்கீகாரம் பெற்றவர். அங்கீகாரம் பெற்றவர் அவர் மட்டும்தான் ஒரு பிரதிநிதி. ரலிலியா சொல்லுவோமா? என்னைய வேற யாரும் என் மேல முத்திரை போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அவர் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டவர், அங்கீகாரம் பெற்றவர். அவர் தான் இந்த பிரதிநிதி. அவர் மாத்திரம்தான் என் மேல முத்திரை போடுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா என்னை உருவாக்குனவர் அவர் தான். என்னை தாயின் கற்பத்தில் எடுத்து இந்த பூமியில் வாழ செய்து இந்நாள் வரைக்கும் என் தேவைகளை சந்தித்து எனக்கு விரோதமாக எழும்பி நின்ற சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி என்னை நிற்க வைத்த பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு மாத்திரம்தான் நான் சொந்தம். அதனால அவர் மட்டும்தான் சீல் வைக்க முடியும், வேற யாரும் வைக்க முடியாது. நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்க, சீல் வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், கண்டம்தான். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் அறிந்தோ அறியாமலோ வேற ஏதாவது மறைமுகமான காரியமான பாவங்களோ எதையாவது நான் குற்றப்படுத்த விரும்பலை, நானும் செய்தேன், நானும் செய்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படும் போது போட்ட முத்திரையை நான் எடுத்துட்டேன், பிசாசுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இப்போ தயவு செய்து என்னை மன்னிச்சு மறுபடியும் என்னை முத்திரை போடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரோட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு முத்திரை போடுங்க, அப்படியே பரிசுத்த ஆவியினால் போடுங்க. ஆண்டவரே, நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தருத்திரிய சூழ்நிலை, கடன் வாங்கின சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் அதை நிர்மூலமாக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நான் எங்கே போனாலும் யாரோட இந்துவோ பெரிய அதிகாரோட பேசும்போது அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். சார் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு என் நம்பர்லாம் வாங்குவாங்க. அப்படியே சத்தியத்தை சொல்லிடுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ரோட்டில் அடித்தாலும், ரோட்டில் என் சட்டையை கிழிச்சாலும் எனக்கு கவலையே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு நாள் நான் செய்த தவறு மருதுபாணி நகரில் அவன் சொன்னான், எனக்கு பரிசு கொடுத்துட்டீங்க, நான் இவ்வளோ அசிங்கமாயிட்டேன், நான் அந்த வேதத்தை தூக்கி உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக நான் பெற்றுக்கொண்ட இந்த கேவலமான காரியங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் ரிவார்டு கொடுப்பார். அது என்ன ரிவார்டு தெரியுமா? நீங்களும் இதை தூக்குவீங்கன்னு சொன்னார். ராமேன்னு சொல்லுவோமா? சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கினார், சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கினார். அந்த சூழ்நிலையில் இந்த வேதத்தை கர்த்தர் தூக்க வச்சாரியா. இன்னைக்கு ஒரு போதகனாய், இன்னைக்கு ஒரு போதகனாய் தேவனுடைய சமூகத்தில் அப்பம்பிக்கிறவனாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார்.
விட்டு விடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டுடாதீங்க. அவரை இறுக பிடிச்சு கொள்ளுங்க, அவரை இடுக பிடிச்சு கொள்ளுங்க. நேற்று ஒரு துக்ககரமான செய்தியை கேட்டேன். ஒரு ஸ்டேட்டில் நினைக்கிறேன், அநேக வாலிப பிள்ளைகளுக்கு HIV வந்திருக்கு. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு HIV வந்திருக்கு. எவ்வளோ கொடூரமான செயல் தெரியுமா? நேற்று நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே வரக்கூடாது. ஏன் தெரியுமா? முத்திரை போடப்படலை. போடப்படாதனால பாவத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறவனாய் மாறுகிறேன். ரொம்ப கேர்ஃபுல். ரொம்ப கவலைக்கிடமான வார்த்தை. சத்துரு கெட்சிக்கிற சிங்கம் போல், எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுத்தித்துகிறான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ எதிர்த்து நிற்கணும்னா உங்களால் முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தனியாக போய் எதிர்த்து நிற்கணும் உங்களால் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரை போட்டால் மட்டும்தான் நீங்கள் அவனை விரட்ட. இல்லைன்னா கஷ்டம், இல்லைன்னா கஷ்டம். ஏன் அப்படி எனக்கு முத்திரை போடணுன்றாரு? 2 கொரிந்தியர் 9:8 என்ன சொல்லுகிறது? வேகமாய் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போடணும்னு இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாரு. நீங்கள் எல்லாவற்றிலும், everything, every time, the plenty of blessing abundantly. ஏன் தெரியுமா ஆண்டவர் விரும்புகிறாரு? எவ்ரிதிங், எவ்ரி டைம், எல்லாவற்றிலும், எப்பொழுதும், abundantly, சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுனால தான், கொடுக்கும்படி அவர் விரும்புறதுனால தான் சொல்றாரு, என்னை முத்திரை போட்டுக்கிட்டீங்கன்னா நீ தப்பிச்சுக்குவடா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நீ என்னை முத்திரை போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உன்னுடைய கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இருதய பகுதி, உன்னுடைய கிட்னி பகுதி, உன்னுடைய யூரினல் பிளாடர், முட்டு பகுதி, எலும்புகள், இரத்த நாளங்கள், சதைகள், தசை பகுதி, உன்னுடைய கண்கள், காதுகள், மூக்கு பகுதி, உன் வாயில என்னுடைய பரிசுத்த ஆவியினால நீ முத்திரை போட்டுட்டீன்னா தப்பிச்சுக்குவடா. ராமன் சொல்லுமா? யாரும் சொல்ல முடியாத சொல்றாரு. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ தப்பிச்சுக்கோடா, நான் இதெல்லாம் செய்ய விரும்புகிறேன்டா. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். உன் பொருளாதாரம் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறேன். நீ சம்பூர்ணமுள்ளவனாக எனக்கும் விரும்புகிறேன். அதனால முத்திரை போட்டு தப்பிச்சுக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும்படி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தப்பிச்சுக்கோடா, தப்பிச்சுக்கோடா. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அது நல்ல இடம். அங்கே பசி இருக்காது, அங்கே பஞ்சம் இருக்காது, அங்கே நோய் இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே சூப்பராக இருக்கும்டா. நீ ஆராதனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்டா. ஓ, அங்கே சண்டை இருக்காது, எதுவுமே இருக்காது. நீ கடை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நீ போய் ஒருத்தரோட நின்று சோதரிக்கிற வீடு கட்டுறதுக்கு லோனு வாங்கணும் அவசியம் இல்லைடா. எல்லாமே நான் தரேன், ரெடி ஆயிருடான்றாரு. தப்பிச்சுக்கோ. என்னதுமா சொல்லுங்க, வாசிங்க. ஆமென். அரசாளுவார்கள். ஒருவேளை நிறைய இருக்கு. அதான் எபேசியர் 3:16-19 பவுல் அப்போஸ்தலன் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். 4 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. என்ன தெரியுமா? பால் ப்ரே ஃபார் அட்லீஸ்ட் 4 things. தீமோத்தேயுக்கு ஜெபம் பண்ணுறாரு. த ஃபர்ஸ்ட், இன்வர்ட் பவர், உள்ளான மனுஷனுடைய வல்லமையை பலப்படணும். உள்ளான பவுல் ஜெபம் பண்ணும்போது 4 காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறாரு. an inward power,
உள்ளான மனுஷனை நீ வல்லமையாய் பலன் பண்ணணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால உன் சரீரத்தில் நீ வல்லமையாய் பலன் பட வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசை ஜெயிக்க முடியும். ரெண்டாவது அது இன்வர்ட் பிரசன்ஸ். அது பாருங்க, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கும்படி. ம் ம் ஓகே, போதும். தேங்க்யூ. மூணாவது அண்ட் இன்வர்ட் பெர்செப்ஷன், அன்பிலே வேரூண்டி நிலை பெற்றிருக்கும்படி. முதலாவது இன்வர்ட் பவர், ரெண்டாவது இன்வர்ட் பிரசன்ஸ், மூணாவது இன்வர்ட் பெர்செப்ஷன், நாலாவது இன்வர்ட் ப்ரொவிஷன். சொல்றாரு, சகல பரிபூரணத்தினால் நிறையப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் வீட்டில் போய் 16 எபேசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜெபம் கர்த்தர் அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அதனால விட்டு விடாதீங்க, பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவான் சொல்கிறான், யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கந்தாகே மந்திரியுடைய கந்தாகே அந்த சேபாஸ்திரி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சேபாஸ்திரி யாருன்னா, சாலமோன் மண்டபத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்து கிஃப்ட் கொடுத்து கிஃப்ட் வாங்கின அந்த சேபாஸ்திரியோடைய மந்திரி, கந்தாகே மந்திரி. அவன் யாருன்னா சொல்லப்படுது, அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படிதானே? ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாதவன். அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சாரட்டில் ஏறி ஓடிட்டு இருக்கிறான். அப்போ பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ போய் அந்த சாரட்டில் ஏறிக்கோ அப்படின்றாரு. இவன் காற்றை விட வேகமாய் ஓடி போய் அந்த சாரட்டில் ஏறினானோ. ஏறினதுக்கு அப்புறம் அவன் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு சுருள் கேட்குறான், என்ன படிச்சுட்டு இருக்கிற? ஏசாயா புஸ்தகம், ஏசாயா சுருளை படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, அதில் புரியுதா உனக்கு? இல்லை புரியல. என்னன்னே, ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுக்காவிட்டால் எப்படி புரியும்? 34 வாசிங்க வேகமா. 34 வசனம், அப்போஸ்தலர் 8:34 வேகமா வாசிங்க. 8:34 வேகமாய். எகிப்தில் இருக்கிற என் மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆமென். எவ்வளவு நேரம்? இது 1 hour இருக்கும். அதுல நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, இப்போ சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பு அவனுக்குள்ளார வந்துருச்சு, விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். புரியுது அவங்களுக்கு? விசுவாசி அவன் என்ன பண்றான், பரிசுத்தாவினால முத்திரை போடப்படுறதுக்கு தயாராயிட்டான். இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டான், முத்திரை போடப்பட்டுட்டான். திரும்பி பார்க்குறான், பிலிப்பை காணும். ஆவியானவர் வனாந்தரத்தில் எடுத்துட்டார். ஒருவேளை ரட்சிப்பின் வேதம் சொல்லுகிறது, நீ அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? தண்ணியில் முழுகிறோம். என்ன சொல்றோம்? அது என்ன சொல்லும் தெரியுமா? ரொம்ப கோவத்தில் தலையை பிடிச்சி பாவத்துக்கு சாகடா நம்பிக்கிடுவோம். பார்த்துருக்கீங்களா? நீதிக்கு பிள்ளடான்னு மெதுவாக எந்திரிக்க. நான் சும்மா சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்கிறேன். முதல்ல பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்துக்கொள் என்கிறதற்கான ஒரு அடையாளம் தான் அது. சரியா? கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார்.